அப்புறம் இந்த கல்யாண அகதிகள்னு ஒரு திரைப்படம், அதில் காஞ்சி சங்கராச்சாரியார் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். எப்படி காஞ்சி சங்கராச்சாரியார் பெண் உரிமை போராளி அப்படின்னு படத்தை ஆரம்பித்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்து பெண்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றுவதற்கு எல்லா விதமான முயற்சியும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதோடு அந்த படம் வந்து முடியும். அதை மதம் மாற்றத்திற்கு எதிரானது, சங்கராச்சாரிய சங்கரமடத்துக்கு ஆதரவானது, முஸ்லிம்கள் மதமாற்றத்திற்கு எதிரான கருத்து. இதுதான் பாலச்சந்தருடைய எல்லா படங்களையும் இடஒதுக்கீடு எதிர்ப்பு எல்லாமே இருக்கும். ஆனால் பாலச்சந்தருடைய படங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? குடும்ப படம், சமூக படம், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேபி டச், கே பாலச்சந்தர் டச், கேபி டச்னா தான் இப்படித்தான் அந்த பத்திரிகைகள் முத்திரை கொடுக்கும். மணிரத்னம் படத்துக்கு எப்படி கொடுப்பாங்க? இருட்டிலே எடுத்திருக்காரு, டயலாக்கே இல்லை, வேற லெவல் ஸ்பீக்கிங். மணிரத்னம் அண்ணன், மணிரத்னம் சார், மணி சார் படம், மணி சார். வேற எந்த இயக்குனரையும் இப்படி சொல்ல மாட்டாங்க, அவருக்கு மட்டும் மணி சார் அப்படிங்குவாங்க. திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்தி எடுத்த ஆயுத எழுத்து படத்துக்கெல்லாம் இவங்க பத்திரிகைகள் வந்து அந்த படத்தை கடுமையாக விமர்சிக்கவே இல்லை. அவங்க மணிரத்னம் பாலச்சந்தர் படம்லாம் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி மாதிரியான பகுதிகளில் ஓடுனதே கிடையாது. ஆனால் அந்த படத்தை ஒரு வெகுஜன சினிமாவாக அவங்க கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹபிபி மாதிரியான ஒரு படம் வருது இல்லை, இந்த படத்தில் முஸ்லீம் குடும்பத்தை பற்றிய கதை. நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த படம் வந்து முஸ்லீம் இஸ்லாத்தை பற்றிய படம் அல்ல, இஸ்லாத்தை போதிக்கின்ற படம் கிடையாது, இஸ்லாமிய பிரச்சார நெடி கொண்ட படம் கிடையாது. ஒரு முஸ்லிம் குடும்பத்தை மையப்படுத்திய கதை. இப்போ ஒரு தமிழ் சினிமாவில் எவ்வளோ படங்கள் வந்திருக்கு. இப்போ வியட்நாம் வீடு, அது வந்து பிராமின் ஃபேமிலியை பற்றிய கதை. ஆனால் அது பிராமின் படம் யாரும் சொல்ல மாட்டாங்க, ஒரு அப்பா பிள்ளை பாசத்தை பற்றி நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கௌரவம் படத்தில் கூட பிராமின் மாதிரி தான் இருக்கும், அந்த படத்தை பிராமின் படம் யாரும் சொல்றதில்லை. ஆனால் அதே மாதிரி ஒரு முஸ்லீம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பொருளாதார ஏற்றத்தாழ்வு, வேலைவாய்ப்பு பிரச்சனை, அவன் லைஃப்ல ஏற்படுகின்ற காதல், காதல் தோல்வி, காதல் வருகின்ற பெற்றோர் வீட்டில் நடக்கிற சண்டைகள்னு எடுக்கிறாங்க. ஒரு இந்து குடும்பம் மாதிரி தான் ஒரு முஸ்லீம் குடும்பமும். இவனை மாதிரி தான் அவன் சாப்பிட்றான், இவனை மாதிரி தான் உலகமயமாக்கல் அவனை பாதிக்குது, இவனை மாதிரி தான் பொருளாதார நெருக்கடி அவனை பாதிக்குது. ஒரு இந்து குடும்பத்தை, இந்து இளைஞனை எந்த வகையெல்லாம் இந்த புறச்சூழல் பாதிக்குதோ அதே மாதிரி தான் ஒரு முஸ்லீம் குடும்பத்தையும் பாதிக்குது. அதைத்தான் அந்த படத்தில் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மைக்கு நெருக்கமாக எடுத்திருக்கிறாங்க. கடையநல்லூர் அழகான ஊர், கேரளா பார்டர். அந்த ஊரில் வாழுகின்ற தறி நெசவு செய்கின்ற ஒரு குடும்பம். தறி நெசவு செய்கின்ற குடும்பங்கள் எல்லா ஜாதியிலும் இருக்காங்க. செங்குந்த முதலியார் இருக்காங்க, தேவாங்கர் செட்டியார் இருக்கிறாங்க. சௌராஷ்டிரா சமுதாயத்தினர் வந்து தறி நெசவு செய்யக்கூடியவங்க தான். ஸோ இப்போ இந்த ஹபிபி படம் சௌராஷ்டிரா சமுதாயத்தினருக்கும் நெருக்கமான படம் தான். தேவாங்கர் அருப்புக்கோட்டையில் இருக்க தேவாங்கர் செட்டியாருக்கு நெருக்கமான படம். செங்குந்த முதலியார் அவங்களுக்கு நெருக்கமான படம்.